வெல்கம் டு டியோ எஜுகேஷன். நம்ம இந்த ஒரு எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம், அதாவது இதுக்கு முன்னாடி 7 எபிசோடு பார்த்து முடிச்சிருக்கோம். 7 டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். 8வது டாபிக் தான் எபிசோட் 8. அதாவது வேல்யூ ஆடட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில், சிலபஸ் சம்மந்தமான டாப்பிக்கில் வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு விஷயங்கள் தான் நம்ம இந்த சீரீஸில் பார்த்துட்ருக்கோம். விஏபி சீரியஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் சீசன் 1 எபிசோட் 8 இருக்கும். தட் மீன்ஸ் டாபிக் 8 இருக்கும். சரிங்களா? ரைட், ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 7 டாபிக் நான் முடிச்சிருக்கோம். 8வது டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குடியேற்ற மசோதா, புதிய குடியேற்ற மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. இமிக்ரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் பில் 2005. அதாவது இப்போ பில்லுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக ஆக்டாக மாறிடுச்சு. சரிங்களா? ஆக்டாக வந்து பார்த்தா கன்வெர்ட் ஆகிடுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இமிக்ரேஷன் அண்ட் ஃபாரின் ஆக்ட் தான் நம்ம இந்த ஒரு டாப்பிக்கை நம்ம சொல்லணும். சரிங்களா? 2025 கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் குடியேற்றம் மற்றும் அயல்நாட்டவர் சட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதாவது புதிய குடியேற்ற மசோதா. அப்போ கொண்டு வரும்போது மசோதா. சரிங்களா? ரைட், ஓகே. இது என்ன சொல்ல வருது, இந்த டாபிக் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா இல்லீகலாக இமிகிரேட் ஆனவங்களுக்கான ஒரு சட்டம் தான் இது. தண்டனைக்குரிய ஒரு சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடியேற்ற சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கலை நம்ம படித்து நம்ம கீழே ஒரு பாயிண்டாக எழுதியிருக்கோம். ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரடக்ஷன் போய் சொல்லியிருக்காங்க. அதன் எல்லைக்குள் வந்து பார்த்தோன்னா யார் எப்போது நுழைகிறார்கள், எவ்வளவு காலம் தங்கியிருக்கிறார்கள், அவர்கள் வந்ததன் நோக்கம் போன்றவற்றை அரசு அறிந்து கொள்வது அவசியம். சரிங்களா? அப்போது ஒரு நாட்டுடைய பாதுகாப்பில் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னா அந்த நாட்டுக்குள்ளே யார் வராங்க, அவங்க எவ்வளோ நாள் வராங்க, எதுக்காக வராங்க, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தா நீங்கள் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம நாட்டுக்கும் இல்லை, எல்லா நாட்டுக்குமே அது பொருந்தும். சரிங்களா? ரைட், ஓகே. அண்ட் தென் முறைகேடான வர்த்தகம், சட்டவிரோத குடியேற்றம், ஆயுதம், வெடிமருந்து ஊடுருவல், போதைப் பொருள் கடத்துதல் போன்றவை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பாதுகாப்புக்கு நீண்ட காலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு த்ரெட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்தியாவுக்கே வருகை தரும் வெளிநாட்டவரின் வருகையை நெறிப்படுத்த வந்து பார்த்தீங்கன்னா புதிய குடியேற்ற மசோதா 2025 வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க, சட்டம் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது இந்த இமிக்ரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் பில்லுக்கான நோக்கம் என்பதை நாட்டில் யாராவது வராங்க, யாராவது இருக்காங்க, எவ்வளோ நாள் இருக்காங்க, எந்த நோக்கத்துக்காக வந்தாங்கன்னு பார்க்குறது தான் அதோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. சரிங்களா? அதுக்கான ஒரு பில்லு தான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய குடியேற்ற மசோதா 2025. அதுக்கான ஒரு டேட்டா ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள். 2023 ஏப்ரல் 1லேருந்து 24 மார்ச் 31 வரைக்கும், அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஃபுல்லான்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கு நியர்பை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 98,40,000 பேர், அதாவது 98.40 lakhs ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. பல்வேறு ரீசன்ஸ் இருக்குது. அவங்க டூரிசம் வந்திருக்கலாம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசனுக்கு வந்திருக்கலாம், வணிகம் செய்யறதுக்காக, பிஸ்னஸ்க்காக வந்திருக்கலாம், அவங்க எஜுகேஷனுக்காக வந்திருக்கலாம், ஃபார் சம் இல்லீகலுக்காக வந்திருக்கலாம். அது எல்லாமே இந்த 98.40 அதுக்குள்ளே அடங்கும். இதில் இல்லீகல் உள்ள வருமா நம்மளுக்கு தெரியல, பட் அந்தளவுக்கு டேட்டா இல்லை. ரீசன்ஸ் நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி ரீசன்ஸுக்காக வந்திருக்கலாம். மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா 98.40 பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க ஒரு ஃபினான்ஷியல் இயரில், 1 இயரில், அப்ராக்சிமேட்லி 1 இயரில். ஓகேங்களா? அப்போது இவங்களுக்கு ஒரு சட்டம் வேணும் இல்லையா? இதுக்கு முன்னாடி என்ன சட்டம் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ 2025க்கான ஒரு சட்டத்துக்கு முன்னாடி என்ன சட்டம் இருந்தது நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஆல்ரெடி இந்தியாவுக்குள் வெளிநாட்டவரின் வருகையை முறைப்படுத்த நடைமுறையில் என்னென்ன சட்டம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாஸ்போர்ட் ஆக்ட் 1920, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரிலிமினரி ஆஸ்பெக்டில் கண்டிப்பாக கொஷின் கேட்கலாம். பேர் கொஷின்லையோ அல்லது மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின்லையோ கண்டிப்பாக கேட்கலாம். பாஸ்போர்ட் ஆக்ட் ஆஃப் 1920 ஒரு சட்டம் இருக்குது. அண்ட் தென் வெளிநாட்டவர் பதிவு சட்டம், ஓகேங்களா, ஃபாரினர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு இயற்றப்பட்ட 1939 இயற்றப்பட்ட ஒரு சட்டம் தான் இது. 1939 இயற்றப்பட்டது தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரின் ஆக்ட். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டினர் சட்டம், அதாவது ஃபாரினர்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க 1946. அண்ட் குடியேற்ற சட்டம் இமிகிரேஷன் ஆக்ட் 2000. இங்கே நான் மேலேயும் பார்த்தோம் இமிகிரேஷன் ஆக்ட் பில் வந்து பார்த்தா 2025 சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் இதே இமிகிரேஷன் ஆக்ட் எங்கே இருக்குது, 2000 ஒன்று ஏற்றிருக்காங்க. சரிங்களா? அப்போது இதுக்கு முன்னாடி இந்த சட்டங்கள் நோட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சட்டங்கள் கொடுத்துருக்காங்க. 4 சட்டங்கள் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அடுத்தது இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆக்ட்னு சொல்கிறாங்க. இந்நிலையில் வந்து பார்த்தா தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள புதிய குடியேற்ற மசோதா 2025 வந்து பார்த்திங்கன்னா மேலே சொல்லியிருக்கக்கூடிய பழைய சட்டங்களுக்கு மாற்றாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இது மொத்த ஆக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செல்லாமல் போயிடும்.
இந்த புதிய சட்டத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மொத்த 4 ஆக்ட்டுமே இப்போ வந்து அபாலிஷ் ஆயிடும். இதற்கு பதிலாக தான் புதிய சட்டம் வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. அதான் புதிய குடியேற்ற திருத்த சட்டம். இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் பில். சரிங்களா? ரைட் ஓகே. மாற்றாகவும் குடியேற்றத்திற்கான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு கட்டமைப்பாகவும் இது கருதப்படுது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சரிங்களா? ரைட் ஓகே. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, குடியேற்ற பணியகம் ஒண்ணுமே இல்ல. நம்ம தூதரகம் தான் வந்து பார்த்தா இப்படி குடுத்துருக்காங்க. தூதரகங்கள், இந்திய தூதரகங்கள் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். குடியேற்ற பணியகம் தூதரகங்கள் மூலம் 167 நாடுகளை சேர்ந்த குடிமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மின் விசாக்களும் தொடர்ந்து வழங்கப்படுது. அதாவது இந்திய தூதரகங்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாட்டுக்கு வரக்கூடிய பணியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை நாடுகள் சார்ந்தலாம் இருக்காங்கன்னா, 167 நாடுகளை சார்ந்தவர்களா இருக்காங்க. சரிங்களா? ரைட் ஓகே. அந்த முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய சட்டத்துடைய முக்கிய அம்சங்கள், வெளிநாட்டவரை சுற்றுலா பயணிகள், மாணவர்கள், டூரிசர் இருக்காங்க. டூரிசம்த்துக்காக வராங்க. ஸ்டூடெண்ட்டுக்காக வராங்க. பிஸ்னஸ் பண்ணதுக்காக, அதாவது தொழிலாளர்லாம் வராங்க. வணிகர்கள், இல்ல ட்ரேடர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்காக வராங்க. அகதிகள்னு இருக்காங்க. அதாவது அண்டை நாட்டிலேருந்து வரக்கூடிய அகதிகள். புகலிடம் கோருபவர்னு சொல்லலாம். அகதிகள் சொல்லாம என்ன சொல்லலாம்? புகலிடம் கோருபவர்கள், கேட்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தென் வந்து சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 கேட்டகரியா வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. மேல நீங்க 1 சுற்றுலா பயணிகள் 1, மாணவர்கள் 2, தொழிலாளர் 3, வணிகர்கள் 4, புகலிடம் கோருபவர்கள் 5, சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? 6 அப்படின்னு நம்ம சொல்லலாம். மொட்டு 6 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. இந்தியாவுல நுழையக்கூடிய வெளிநாட்டோருடைய கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 6 பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. இதுவுமே நம்ம கொஸ்டினா கேட்கலாம் பிரிலிமினரி ஆஸ்பெக்ட்லயே. இந்த புதிய சட்டத்தின் மூலமாக வெளிநாட்டவரை இந்த சட்டம் 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அண்ட் தென் இந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் வந்து பார்த்தா கண்டிப்பா விசா தேவை. யார் வந்தாலும் உள்ள கண்டிப்பா விசா வேணும் இல்லையா? ஸ்டூடெண்ட் விசாவோ, டூரிஸ்ட் விசாவோ அல்லது இண்டஸ்ட்ரியல் என்ன சொல்லலாம் நம்மளுடைய பிசினஸ் விசாவோ கண்டிப்பா வேணும் இல்லையா? அந்த விசா கண்டிப்பா வேணும். அவங்க விசால என்ன சொல்லியிருப்பாங்க? எவ்வளோ நாள் நீங்க தங்க போறீங்க? விசாவ வந்து புதுப்பிப்பதற்கான நிபந்தனை. சப்போஸ் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? ரினியூவல் பண்ணணும் இல்லையா? அதுக்கான நிபந்தனைகள் வந்து பார்த்தா அந்த புதிய முறையில சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த பாயிண்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, புதிய குடியேற்ற சட்டத்தில் வந்து பார்த்தா அனைத்து விசா விண்ணப்பதாரர்களும் குற்றவியல் பதிவு சோதனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்படுத்தப்படுவாங்க. குற்றவியல்னா அவங்க மேல என்ன கேஸ் இருக்கா? அவங்க நாட்ல அவங்களுடைய பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் கேஸ் எதனா இருக்கா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. அது இந்த மசோதால இருக்கு. சரிங்களா? அதன்படி கல்வியிலும் சரி, மருத்துவ சிகிச்சை, ஆராய்ச்சி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றின் கீழ் நீண்ட கால விசாக்களில், அதாவது வந்து பார்த்தா ஒரு 180 நாட்களுக்கு மேல. 180 நாட்கள்னா ஒரு மாசத்துல 30 நாள், 6 3 18 என்ன சொல்லலாம்? ஒரு 6 மந்த் அப்படின்ற மாரி சொல்லலாம் இல்லையா? நீண்ட கால விசாக்கள் வந்து பார்த்தா என்ன சொல்றாங்க, 180 நாள் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்டோ இல்ல சிகிச்சைக்கோ, இல்ல ரிசர்ச்சுக்கோ வராங்க அப்படின்னு பார்த்தா ஒரு வேலைக்காகவே வராங்க. அவங்க வந்து 1 மாசத்துல 2 மாசத்துல போயிடுவாங்களா? இல்லையா? படிக்கணும் ஒரு காலேஜ்ல படிக்கணும்னா கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துல 4 வருஷம் கண்டிப்பா தேவைப்படும். மருத்துவ சிகிச்சை கேட்க வந்தாங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி டிசீஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் தங்கணும்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த ரிசர்ச்சுக்காக வராங்கன்னா அதுவுமே தெரியாது. வேலைவாய்ப்புக்காக வராங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் அவங்க கண்டிப்பா வேலை செய்வாங்க இல்லையா? இந்த மாதிரி விஷயத்துக்காக வரது ஒரு விஷயம் தான் நீண்ட கால விசாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வரக்கூடிய வெளிநாட்டினர் வந்து பார்த்தீங்கன்னா 14 டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, எஃப்ஆர்ஆர்ஓன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபாரினர்ஸ் ரீஜினல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்னு ஒண்ணு இருக்கு. அதாவது வெளிநாட்டினர் மண்டல பதிவு அலுவலகம்னு இருக்கு. அவங்க என்ன பண்ணணும்? அப்படி நீண்ட நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தங்கக்கூடிய அந்த வெளிநாட்டவர்கள் 14 டேஸ்க்குள்ள வெளிநாட்டவர் மண்டல பதிவு அலுவலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள பதிவு செஞ்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆ ஷார்ட் டெர்ம் டியூரேஷன் வரவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் லாங் டெர்ம் டியூரேஷன் வரவங்களுக்கு கண்டிப்பா பதிவு செய்யணும்னு சொல்றாங்க. இதுவே பாகிஸ்தான் நாட்டிலருந்து வந்தாங்கன்னா, வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு வராங்கன்னா, கண்டிப்பா நாளைக்குள்ள அவங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது பாகிஸ்தான் நாட்டுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் குடுக்குறாங்க. ஒரு கண்டிஷனா சொல்றாங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க பண்ணணும். மத்த நாடுகள் எல்லாமே 14 டேஸ் டைம் குடுக்குறாங்க. இவங்களுக்கு 24 ஹவர்ஸ்லயே பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிங்களா? ரைட் ஓகே. இந்த பதிவு செயல்பாட்டுல இந்த ஒரு பதிவு ரிஜிஸ்டர் பண்ணாங்க இல்லையா? அதுல என்ன இருக்குன்னா, முகவரி விவரங்கள் இருக்கும். உள்ளூர் தொடர்புகள், உள்ளூர்ல யார நீங்க போய் பார்க்க போற அந்த ஒரு லிங்கேஜஸ் இருக்கும். இந்தியாவில் தங்குபவர்களுக்கான நோக்கம், எதுக்காக நீங்க வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த தகவல்லாம் எங்க இருக்கும்? இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தா நீங்க குடுக்குற மாரி இருக்கும். வெளிநாட்டவர்கள் தங்கியிருக்கும் காலம் குறிப்பிட்ட காலத்தை தாண்டி சென்றால் என்ன ஆகும்? உள்ளூர் அதிகாரிகளை வந்து தொடர்பு கொள்ள வேண்டும். சப்போஸ் நானு ஒரு 4 மாசம் விசால வந்தேன்.
பட் என்னால வந்து பார்த்தா அந்த 4 மந்த் டியூரேஷன்ல அந்த ஒர்க்க முடிக்க முடியல. மேபி இட் எக்ஸ்டெண்டட் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க உள்ளூர் அதிகாரிகள தொடர்பு கொண்டு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிங்களா? நீங்க எந்த நாடா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த அவங்க 10 டேஸ்லயோ இல்ல 14 டேஸ் டூரிஸ்ட் விசா வந்திருப்பாங்க. ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் வந்து விஷயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் சம்திங் ஏதோ விஷயத்தினால அவங்க போக முடியல. குறிப்பிட்ட டைம் போக முடியலனா கண்டிப்பா என்ன பண்ணணும்? கண்டிப்பா நீங்க உள்ளூர் அதிகாரிகள தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்திய விசாக்களை இணையம் வழி மற்றும் இணைய தூதரகங்கள் மூலம் தாக்கல் செய்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுல நீங்க விசா வாங்கணும். இந்தியன் விசா நீங்க வேணும்னா வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். அந்த தூதரகங்களும் இருக்கு பார்த்தீங்களா, அதுவுமே நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க இந்த ஆக்ட் மூலமாக. நெக்ஸ்ட், ஒருவர் நீண்ட காலமாக இந்தியாவில் தங்க விருப்பம் கொண்டால் அவர்களுக்கான விசாக்களும் பயோமெட்ரிக் தரவு கை ரேகை மூலமாகவும் முக அங்கீகாரம் பெறவே தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நீண்ட காலமா இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்கன்னா, மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம். இல்ல வந்து பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம். 6 மந்த்துக்கு அபோவ் 180 டேஸ்க்கு அபோவ் அதுக்கப்புறம் நான் இங்க இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அவங்களுக்கான பயோமெட்ரிக் தரவு எடுத்துப்பாங்க. அப்புறம் ஃபேஸ் ரெகக்னிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துப்பாங்க. 2மே பதிவு செய்யப்படும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. கட்டுப்பாடுகள் குடுக்குறாங்க. ஒரு சில கட்டுப்பாடுகள் வந்து பார்த்தா சட்டத்தின் மூலமா குடுக்குறாங்க. என்ன கட்டுப்பாடுகள்னா, வெளிநாட்டவர் வழங்கிய தகவல்களில் ஏதேனும் மாற்றம் இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு முகவரி மாற்றமா இருக்கலாம். வேலை நிலை. நீங்க சொன்ன வேலை ஒண்ணா இருக்கும். நீங்க செய்ற வேலையா ஒண்ணா இருக்கும். பல்கலைக்கழக இடமாற்றம். நீங்க ஒரு யூனிவர்சிட்டிக்கு இப்ப அப்ளை பண்ணி வந்திருப்பீங்க. அண்ட் தென் வந்து பார்த்தா, அந்த யூனிவர்சிட்டில வந்து சம் ரீசன்னால இன்னொரு யூனிவர்சிட்டி நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா, அதுவுமே மாற்றம். இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தா, வெளிநாட்டவருக்கான மண்டல பதிவு அலுவலகத்தில் இங்க பார்த்தோம்னா, ரீஜினல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ன்னு ஒண்ணு சொன்னேன் பார்த்தீங்களா? அங்க நீங்க தெரிவிக்கணும். ஒருத்தர் வராரு, வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, அவர் முகவரி அட்ரஸ் சேஞ்ச் பண்ண வந்தம்போது ஒரு முகவரி அட்ரஸா இருந்தது. இப்போ கரண்ட்டா சேஞ்ச் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் ஏற்பட்டதுன்னா, நீங்க அதுக்கான டீட்டெயில் தரணும். இப்போ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்டினேஷன்ல வந்திருப்பாரு. ஒரு கம்பெனிக்காக வந்திருப்பாரு. கம்பெனி சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கம்பெனி சேஞ்ச் பண்ண டீட்டெயில் குடுக்கணும். அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தா, நம்ம என்ன பண்ணணும்? இந்த யூனிவர்சிட்டி சேஞ்சுமே நம்ம குடுக்கணும். இது மாரி எங்க குடுக்கணும்னு பார்த்தா, ரீஜினல் ஆஃபீஸ்ல வந்து நீங்க குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த மாற்றங்களை தெரிவிக்க தவறினால் வந்து பார்த்தா, சம்மந்தப்பட்ட நபர் அபராத விதிப்பு அவங்களுக்கு ஃபைன் குடுப்பாங்க. அல்லது வந்து பார்த்தா, நாடு கடத்தும் நடவடிக்கையும் உள்ளாக்கப்படுவார். சரிங்களா? இந்த மாரி விஷயத்துக்கு ரொம்ப சிவியர் பனிஷ்மென்ட் கிடையாது. என்ன பனிஷ்மென்ட்னா கண்டிப்பா இன்டிமேஷன் பண்ணணும். இன்டிமேஷன் பண்ணலாம் உங்க மேல ஃபைன் போடுவாங்க. சரி ஃபைன் போட முடியும், அதுவுமே ஏத்துக்க முடியல அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க உங்க நாட்டுக்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடு கடத்திருவாங்க. சரிங்களா? ரைட் ஓகே. இந்த மாரி கண்டிஷன் வந்து பார்த்தா அவங்க குடுக்குறாங்க. அண்ட் தென் இன்னொரு கண்டிஷன் நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள், ஹோட்டல்கள், மருத்துவமனைகளில் விசா முடிந்து தங்கியுள்ள வெளிநாட்டுடைய குறித்த விவரங்கள் நீங்க சொல்லணும். என்ன பண்ணலாம், நம்ம யூனிவர்சிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த குறிப்பிட்ட டியூரேஷன் 3 வருஷத்துக்கு ஒருத்தர் வந்திருப்பாரு. அதை தாண்டி அவர் வந்து அங்க இருக்கலாம். அதான் கல்வி நிறுவனங்கள் 2 ஒண்ணு தான். ஹோட்டல்கள்ல தங்கியிருக்கலாம். மருத்துவமனையில சிகிச்சைக்காக வந்திருக்கலாம். டியூரேஷன் அதிகமாயிட்டு இருக்கலாம். இந்த மாரி விஷயங்கள் வந்து பார்த்தா, நீங்க ஒரு ஃபர்மா தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமைப்பா நீங்க சொல்லணும். யாருக்கிட்ட? ரீஜினல் ஆஃபீஸ் கிட்ட நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த பல்கலைக்கழகங்களோ, இல்ல கல்வி நிறுவனங்களோ நீங்க சொல்லணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த ஆக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் தென் வேலைவாய்ப்பு, வணிக நடவடிக்கைகளில் இருந்து தான் சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு மாணவர்கள் ஈடுபட முடியாது. அதாவது சுற்றுலா விசான்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. வெளிநாட்டு மாணவர்கள் நம்ம ஸ்டூடண்ட் விசால வந்திருப்பாங்க. டூரிசம் விசால வந்திருப்பாங்க. எந்த நபர்கள் எதுல ஈடுபட முடியாதுன்னா, அவங்க வேலைக்கு போ முடியாது. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வணிக நடவடிக்கையில ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க படிக்கத் தானே வந்தீங்க, அத மட்டும் வேலை பாருங்கன்னு சொல்றாங்க. டூரிஸ்ட் தானே வந்தீங்க, அப்ப டூர் பார்த்துட்டு நீங்க திரும்பி போயிடுங்க. அப்போ டூருக்கு வந்துட்டு நீங்க என்ன பண்ண முடியாது, இங்க ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. சரிங்களா? ரைட் ஓகே. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, தண்டனைகள். சரிங்களா? அந்த ஆக்ட் மூலமா என்னென்ன பனிஷ்மென்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய குடியேற்ற சட்டத்தின் மூலம் சட்டவிரோத குடியேற்றங்களை தடுத்து வைக்கவும், நாடு கடத்த அல்லது இந்தியாவுக்குள் நுழைவை தடுக்கும் வகையிலும் தடுப்பு பட்டியலில் வந்து பார்த்தா சேர்ப்பதற்கான அதிகாரம் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டது. அந்த ரீஜினல் ஆஃபீஸர் இருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த மாரி புதிய சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, அந்த புதுசா நுழையக்கூடிய நபர்களுக்கு வந்து பேன் பண்ணி நிறுத்தலாம். அவங்களுக்கு தடுப்பதற்கான முழு அங்கீகாரம் யார் குடுத்துருக்காங்கன்னா, அந்த அதிகாரிகளுக்கு குடுத்துருக்குன்ற மாரி சொல்றாங்க. அண்ட் தென் போலி பாஸ்போர்ட்டா இருக்கலாம், போலி விசாவா இருக்கலாம். இத பயன்படுத்தி இந்தியாவில் நுழைந்து தங்கி இதுதான் வந்து பார்த்தா பனிஷ்மென்ட்டா இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போலி பாஸ்போர்ட்டும், போலி விசாவ பயன்படுத்தி இந்தியாவுல வந்து தங்கி வெளியே சென்றது கண்டறியப்பட்டால், இந்தியாவுல வந்து தங்கிட்டு நீங்க வெளிய போயிட்டீங்க, யாருக்கும் தெரியாம வந்துட்டு நம்ம வெளிய போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நபருக்கு 7 ஆண்டு சிறை குடுப்பாங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,00,000 7 ஆண்டு சிறை அல்லது கிடையாது. 2மே சேர்த்து தான். 7 இயர் சென்டென்ஸ் இருக்கும். 10 லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைன் இருக்கும். சரிங்களா? அப்போ
போலி விசா மூலமா வந்து திரும்பி போயிட்டாருன்னா, அந்த நபருக்கு வந்து இந்த ஒரு பனிஷ்மென்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, விமானம் மூலமாகவோ அல்லது கப்பல் நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வரும் வெளிநாட்டுடைய பயணிகளின் விவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா, விமானம் வருவதற்கு முன் குடியேற்ற அதிகாரம் சமர்ப்பிக்க வேண்டும். அப்போ இந்த மாரி இந்த மாரி விசால வந்து இத்தனை பேர் வராங்க. இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆ ஒரு மூட்டோவோட வராங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க டிக்கெட் புக் பண்ணும்போதே அவங்க டீட்டெயில் குடுப்பாங்க இல்லையா? அப்ப அப்பயே வந்து பார்த்தா விமான நிறுவனங்களோ அல்லது கப்பல் நிறுவனங்களோ என்ன பண்ணிடும், இந்தியாவுடைய எம்என்சி வந்து பார்த்தா அல்லது ரீஜினல் ஆஃபீஸ் வந்து பார்த்தா அவங்க இன்ஃபர்மேஷன் குடுத்துடணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிங்களா? ரைட் ஓகே. அண்ட் தென் ஆவணமற்ற நபர்கள் ஏற்றிச் செல்லும் நிறுவனங்களும் சப்போஸ் வந்து பார்த்தா எந்த ஒரு ஆவணமே இல்ல, டாக்குமெண்ட்டே இல்லாம ஒரு ஏர்போர்ட்லயோ, இல்ல ஏர்லைன்லயோ அல்லது வந்து பார்த்தா ஷிப்லயோ கொண்டு போனா, அந்த ஒரு ஷிப்புக்கோ அல்லது ஏர்லைனுக்கோ 5,00,000 வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிங்களா? அண்ட் தென் சட்டவிரோதமாக மீண்டும் நுழைய முயல்வோர்களுக்கு 10 ஆண்டு வரை. இங்க வந்து பார்த்தோன்னா, ஒன் டைம் அப்படின்னு சொன்னேன். 7 இயர்ஸ் ஒன் டைம் சொன்னேன் பார்த்தீங்களா? அதே நபர் வந்து மீண்டும் வரத்துக்கான இதெல்லாம் வந்து பார்த்தா ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவருக்கு என்ன பண்ணுவாங்க, 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் குடுப்போம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த இந்தியாவுக்குள் வருவதற்கு வாழ்நாள் தடையும் விதிக்கப்படும். இது வாழ்நாள் ஃபுல்லா நீங்க என்ன பண்ண வர முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் குடுத்துருக்காங்க. இதோட அந்த டாபிக் நமக்கு முடியுது. சரிங்களா? அப்ப இந்த ஒரு டாபிக்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அ புதிய குடியேற்ற மசோதான்னு சொல்லக்கூடிய இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் பில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டாபிக்க நாம் பார்த்திருக்கோம். இதோட டாபிக்க நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த டாபிக்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.